அமினா சமையல் டுடே நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஈவினிங் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அதாவது மசாலா சுண்டல், மசாலா டீ. இந்த மாதிரி மசாலா சுண்டலும் மசாலா டீ வச்சு கொடுத்திங்கன்னா யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குது. மசாலா சுண்டல், மசாலா டீ எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மசாலா சுண்டல் பண்ணுறதுக்கு குக்கர் எடுத்துருக்கேன். குக்கரில் 1 கப் கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா நைட்டே தண்ணியில் ஊற போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிவிட்டேன். மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சுண்டல் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ தண்ணி இல்லாமல் இதை எடுத்துக்கலாம். சுண்டல் பண்ண கடாய் எடுத்துருக்கேன். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். கடுகு ஜீரகமும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாங்க, கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் இது கூட வதக்கி விட்டுருங்க. பச்சை மிளகாய் எண்ணெய் நல்லா வதங்கிருச்சு. இது கூட சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி போடும்போது நமக்கு வந்து சுண்டல் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதேமாதிரி சீக்கிரம் ஜீரணமும் ஆயிடும். அதேமாதிரி இஞ்சி சேர்த்துட்டு நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள். ஏன்னா 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுருக்குறீங்களா, அதனால் கொஞ்சமாக தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மசாலா பொடிகளில் கூட பச்சை ஸ்மெல்ல போகிற அளவுக்கு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பொடிகளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு லேசாக வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை இதில் சேர்த்திக்கலாம். கொண்டக்கடலையை நல்லா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையில் பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 5 இதில் சேர்த்திக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கொண்டக்கடலை விரும்பி சாப்பிடுவாங்க, வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கொண்டக்கடலை டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா டீ போட பாத்திரத்தில்
1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. டீ போல் நம்ம தண்ணி ஊற்றிடுங்களா, தண்ணி பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு. தண்ணி கொதிக்கும் போது இதில் 2 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இல்லையா. இப்போது ஒரு துண்டு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்திக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துருக்கேன். இந்த பட்டையை 3 கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அது கூட 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்திக்கலாம். டிகாஷன் நல்லா கொதிக்க பட்டை ஏலக்காய் இஞ்சிலாம் போட்டிருக்கு இல்லைங்களா, அதோடய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிடும். நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டம்ளர் காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து தண்ணி ஊற்றாமல் தாங்க காய்ச்சிருக்கேன், ஏன்னா நம்ம டிகாஷன் வேறு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால். இப்போ இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து 3 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம டிகாஷன் வச்சுக்கலாம், அது வந்து 1/2 டம்ளர் ஆகணும். ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து காய்ச்சின பால் இதில் ஆட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பால் சேர்த்துனதுமே கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். பாருங்கள் மசாலா டீ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான புதினா தழைகளை ஆட் பண்ணி ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டீயை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள் மசாலா சுண்டல் மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமிலா சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.